வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இந்த விவாதத்திற்காக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அகதிகளினுடைய நிலை என்னவாக இருக்கிறது. நம்ம அது பற்றி தான் நம்ம இன்னைக்கு வாதிக்க இருக்கிறோம். ஈழத்துல முள்வேலிக்கு முகாமில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிராக அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் இங்கே அரசியல் ஆர்ப்பாட்டங்கள், ராஜபக்சேவுக்கு எதிராக அரசியல் போராட்டங்கள் அப்படின்லாம் தொடர்ச்சியாக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அகதிகளினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, நாம எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கரிசனத்தோடு மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதை ஒரு விவாத பொருளாக நம்ம மாற்றி காட்டியிருக்கிறோம். இதுல எந்த அளவுக்கு அவர்களுடைய நிலை இருக்கிறது அப்படின்னா, ஒரு சம்பவத்தை சொல்லணும். திரு சுரேஷ்குமார் என்பவர் திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிறார். அவர் இலங்கை தமிழ் அகதி. அவருக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளாக சிறப்பு முகாமில் இருக்கிறார். இடுப்புக்கு கீழே அவரால் செயல்பட முடியாத சூழல்ல ஒரு உதவியாளர் தான் அவருக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா கழிப்பறைக்கு செல்வதற்கு, குளிக்க செல்வதற்கெல்லாம் ஒரு உதவியாளர் தேவைப்படுகிறது. அவர் அதற்காக மனு கொடுக்கிறார். ஆனால் நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு உதவியாளர் கொடுக்கிறத பற்றியெல்லாம் நிர்வாகத்தில் எந்த விதமான கவனிப்பும் கண்டுகளும் இல்லை. நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. 2014 நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அவருக்கு ஒரு உதவியாளரை தர வேண்டும் என்று. அதுவும் தரல. பக்கத்தில் இருக்கக்கூடிய சக அகதிகள் தான் அவருக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சமீப நாட்களில் அவங்க பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற போது இவருக்கு உதவி செய்வதற்கு கூட யாரும் இல்லை. ஒரு விரக்தியினுடைய விளிம்புக்கு அவர் கையை அறுத்துட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார். அதுதான் ரொம்ப சோகமான ஒரு நிலையாக இருக்கிறது. அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னா, நீங்க அந்த இடத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அகதிக்கான நிலை என்னவாக இருக்கிறது என்று. காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்தார் அப்படின்றது மட்டுமல்லாமல் கொலை முயற்சி வழக்கையும் திரு சுரேஷ்குமார் மீது காவல்துறை நிர்வாகம் செய்திருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் அகதிகளுக்கான நிலை பற்றி விவாதிப்பதற்கான அவசியம் ஏற்பட்டிருப்பதாக கேள்வி நேரம் கருதுகிறது. இது பற்றி விவாதிப்பதற்காக கருத்துரையாளர்கள் வந்திருக்கிறார்கள். நாம் விவாதத்திற்குள் செல்லலாம். விவாதத்தை தொடர்வதற்கு முன்பாக நீங்க பார்த்திருக்கலாம், இந்த விஷுவல்லையே நாங்கள் காண்பித்தோம். திரு சுரேஷ்குமார் அவர்கள் கை அறுக்கப்பட்ட நிலையில் தற்கொலைக்கு முயற்சி செய்த அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்ற காட்சிகளையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். இவர் மீது தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவருக்கு அவரால் செயல்பட முடியாத சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இடம்தான் ரொம்ப முக்கியமானது. அகதிகளுக்கான நிலை என்னவாக இருக்கிறது, நம்ம எந்த அளவுக்கு கரிசனத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது. இன்னும் இல்லாமல் திருச்சியிலிருந்து சிறப்பு முகாமில் இருந்து கூட நமக்கு இது பற்றிய தகவல்கள், உண்மையில் ஒரு அகதியாக அவங்க படக்கூடிய துயரங்கள் என்னவாக இருக்கிறது, என்ன எதிர்பார்க்கிறார்கள், இது பற்றியும் நம்ம பேச இருக்கிறோம். நான் விரிவுரையாளர்களை, கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். முதலாவதாக பேராசிரியர் பெர்னான் சாமி அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். அதிமுகவிலிருந்து திரு சமரசம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் வந்திருக்கிறாங்க. இதோடு மட்டுமல்லாமல் திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து திரு மகேஸ்வரன் நம்மோடு இணைய இருக்கிறார். இலங்கை தமிழ் அகதி. நாம் விவாதத்திற்குள் பயணிக்க இருக்கிறோம். நான் முதல்ல திரு மகேஸ்வரன் உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். திடீரென்று ஒரு பட்டினி போராட்டத்தை நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க. நீங்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கோரிக்கை என்பது எங்களுக்கு விடுதலை தாருங்கள், இல்லை என்றால் கருணை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு. ரொம்ப உணர்ச்சிகரமாக இந்த பிரச்சனையை அணுகுகிறீங்களோ? ஏன், என்ன தேவை வந்தது மகேஸ்வரன் இந்த போராட்டத்திற்கு? இல்ல, எங்களுக்கு இப்ப நாங்க கிட்டத்தட்ட சார் இதுல நாங்க 8 வருடங்களாக இந்த சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளவர்கள் 8 வருஷமாகவும் 5 வருஷமாகவும் அதை விட குறைஞ்சது 3 வருஷங்களாக இப்ப படிப்படியா விடுதலை செய்யறோம் சொல்லி அந்த விடுதலை புலி உறுப்பினர் என்ற சந்தேகத்தின் பேர்ல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற யாருமே இதுவரைக்கும் விடுதலை செய்யப்பட இல்லை சார். இப்ப எங்களுக்கு பெரிய ஒரு கவலையான விஷயம் அதுதான். இப்ப அடுத்தடுத்த ரிலீஸ்ல 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்க விடுதலை செய்வோம். அநேகமா ஒரு வாரத்துக்கு முன்ன எங்களுக்கு தரப்பட்ட வாக்குறுதி, நாங்கள் 11ஆம் தேதி பட்டினி போராட்டம் நடத்தினோம். அதுல எங்களுக்கு தரப்பட்ட வாக்குறுதி என்னன்னு கேட்டா, அடுத்த ரிலீஸ்ல கண்டிப்பா உங்களை விடுதலை செய்யணும் சொல்லி. ஆனா இந்த போன ஒரு 3 நாட்களுக்கு முன்னுக்கு 2 பேரை மட்டும்தான் விடுதலை செய்திருந்தாங்க. விடுதலை புலி உறுப்பினர் என்ற சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருந்த யாரையுமே விடுதலை செய்யல. அப்ப இனி நாங்கள் இப்படி எங்களுக்கு கிட்டத்தட்ட குடும்பங்கள் 6 வருடம் 8 வருடங்கள் பிறந்த குழந்தையை பார்க்க முடியாமலும் இவ்வளவு பெரிய துன்பத்துக்கு மத்தியில் இருக்கிற நாங்க இப்ப நாங்க எங்களோட மனைவி பிள்ளையோட சேர்ந்து வாழுவோம் என்று தெரியாத சூழ்நிலையில தான் நாங்க இப்ப எங்களோட காலம் போயிட்டே இருக்கு.
இப்ப இதுல எங்களை சிறப்பு முகாமில் உள்ளவர்ல 2 வாரத்துல திருமணமாகி 2 வாரத்துல கைது செய்யப்பட்டவரும் 2 மாதத்துல கைது செய்யப்பட்ட நானும், அதை விட குடும்பத்தை பார்க்க 5 வருடங்களாக, மனைவி பிள்ளைகளை பார்க்க 5 வருடங்களாக இந்த முகாம்ல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதை விட குடும்பம் இந்த பக்கத்தில் இருக்கிற பகீரத் என்பவர் 8 வருடங்களாக இந்த சிறப்பு முகாமில் அதாவது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இங்க வாழ இல்லை, யாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிற தப்பு, தடுத்து வைக்கப்பட்டு கடுமையான சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஏண்டா இப்ப நாங்க எங்களுக்கு மொபைல்ல பேசுறது என்றாலும் சரி, இதென்றாலும் இது வாழ்க்கை இல்லை சார். இப்ப அவர் எனக்கு பிறந்த குழந்தைய இன்று வரைக்கும் மொபைல்ல ஸ்கைப்ல தான் பார்த்துட்டு இருக்கிறத தவிர நேர தூக்கி கொஞ்சம் கூட இல்லை. அந்த ஒரு கொடுமையான விஷயம். அப்ப நாங்க கேட்கறது என்னன்னு கேட்டா, எங்களுக்கு ஒரு நிபந்தனை அடிப்படையிலாவது எங்களை விடுதலை செய்தா நாங்க வெளியில இருந்து எங்க வழக்கம் முடிச்சு கொள்ளுவோம். திரு மகேஸ்வரன், நீங்க இணைப்பிலே இருங்க. நான் நேயர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுவது, திருச்சியிலிருந்து சிறப்பு முகாமிலிருந்து திரு மகேஸ்வரன் பேசுகிறார். நாங்கள் சிறப்பு முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தினரை கூட எங்களால் பார்க்க முடியல. இந்த சூழலில் தான் நாங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அரசு எங்கள்கிட்ட நிறைய வாக்குறுதிகள் வழங்குகிறது, ஆனால் அதை நிறைவேற்றவில்லை அப்படின்றது தான் நான் மீண்டும் நேயர்களுக்கு நினைவூட்டுவதற்காக சொல்கிறேன். திரு மகேஸ்வரன், நான் திரு சுரேஷ்குமாரை பற்றி கூட நான் தொடக்கத்தில் அறிமுகம் செய்தேன். அவருக்கு இடுப்புக்கு கீழெல்லாம் அவரால் செயல்படாத ஒரு சூழலில் நீங்கள் சக கைதி தான் அவருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனால் ஏன் ஒரு உதவியாளரை வைப்பதற்கு கூட இந்த நிர்வாகம் ஏன் தயங்குகிறது? ஆமா, நிச்சயமாக. அதுல என்னன்னு கேட்டா, இவங்க எங்களை தடுத்து வைத்திருக்கப்பட்ட ஆக்ட் 32E அயல்நாட்டார் சட்டம் 32E பிரிவின் கீழ் தான் எங்களை தடுத்து வச்சிருக்காங்க. இந்த சட்டத்துல வசிக்க சொல்லிதான் தங்கி இருக்குது. அதாவது சிறப்பு கவர்னரால தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த திருச்சி சிறப்பு முகாம் என்ற இடத்துல நாங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அதிகாரிகளை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க எல்லாமே இன்மேட்ஸ், அதாவது சக கைதி எல்லாம் பாத்துக்கணும், ஜெயில் மாதிரி இங்க யாரையுமே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா நீதிமன்றம் எங்களுக்கு அநேகமா நான் உங்களுக்கு சொல்லணும், இதுல கிட்டத்தட்ட புழல் சிறையில நான் சுரேஷ்குமார்ல ஒன்னா தான் இருந்தேன். அப்ப புழல் சிறையில இந்த வசதி வாய்ப்பு கூட இந்த முகாம்ல இல்ல. அதான் பெரிய கொடுமை. ரெண்டாவது நீதிபதி தாம்பரம் நீதிபதி சுரேஷ்குமார்ல பரிதாபப்பட்டு சொன்னார், சுரேஷ்குமார் உன்னை நான் விடுதலை செய்யறேன், நீ போய் இந்த ஜெயில இருந்து அனுபவப்பட, நீ கேம்ப்ல நீ உனக்குரிய வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி நீ அங்க இரு அப்படின்னு சொல்லிதான் அவர் பெயில் உடனே எந்த ஒரு நிபந்தனை அடிப்படையெல்லாம் பெயில் கொடுத்தாரு. ஆனா இங்கே கொண்டோட அவருக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்கப்படவில்லை. அதான் பெரிய கொடுமையான விஷயம். மகேஸ்வரன், காத்துருங்க. நீங்க சொன்னது ஏன்னா 2014 நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது, அதற்கான நகல் கூட என்னுடைய கைகளில் இருக்கிறது, நான் நேயர்கள் பார்க்கலாம். சுரேஷ்குமாருக்கு ஒரு உதவியாளர் தர வேண்டும் என்றெல்லாம் ஒரு மனிதாபிமானத்தோடு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அதிகாரிகள் ஏன் அந்த கரிசனத்தோடு நடக்கல? நம்ம அது பற்றியும் கேட்க வேண்டியிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம்.